சுதந்திர தினம் 15/8/1947. பல நூற்றாண்டுகளாக அந்நியர்களின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாடு தனது அடிமைத்தன நுகத்தினை முறித்தெறிந்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடல் பாடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நன்னாள். அதுதான் இந்நாள். முதல் விடுதலை நாளன்று தேச மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, சுதந்திர தினத்தை பெறுவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாயிருந்த காந்தியடிகள் டெல்லியில் இல்லை. முதல் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவும் இல்லை. செங்கோட்டையில் தேசிய கொடி விண்ணில் பட்டொலி வீசி பறந்தபோது அதை காண அவர் அங்கில்லை. அதற்கு காரணம் அதைவிட ஒரு முக்கியமான இறைப்பணி அவருக்கு காத்திருந்தது. மேற்கு வங்கத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட வகுப்பு மோதலின் ரணத்தை ஆற்றும்படியாய் அவர் களமிறங்கி செயல்பட்டு கொண்டிருந்தார். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைய சூழல் இப்படிப்பட்ட தன்னிகரில்லா தலைவர் ஒருவர் இருந்திருக்கிறார், இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நம்ப முடிகிறதா? இத்தகைய தலைவர்களை நம் தேசத்திற்கு இயேசு தந்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அவசியம் அல்லவா? தற்கால தலைவர்களுக்காகவும் மன்றாடி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலைக்கு பின் இந்தியா பல்வேறு துறைகளில் ஆற்றியுள்ள சாதனைகள் மகத்தானவை. சந்திராயன், மங்கள்யான் போன்றவை அதன் மகுடத்தில் பதிக்கப்பட்ட வைர கற்களாய் காணப்படுகிறது. ஆனாலும் அறியாமை, வறுமை, சுயநலம், சாதிய பெருமை, லஞ்ச ஊழல், மோசடிகள், கொள்ளைகள் இப்படி தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை அள்ளி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பரிபூரண விடுதலை பெறுவது அவசியம் அல்லவா? தேசம் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று விட்டது. இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் இயேசு இந்த உலகிற்கு அவரே மனு உருக்கொண்டு இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, வாலிப நாட்களிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டவராய், இன்றைக்கும் கைகளை விரித்தவராய், என் அன்பு மகனே மகளே என்று சொல்லி என் பக்கம் வருவாயா என்ற ஆசையோடு காத்திருக்கிறார். உலகத்தை நேசியாதபடி அவரையே நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவே, என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியும் என்று மனதார அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரலோகத்தின் பாக்கியத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். இவர் உலகம் அனைத்துக்கும் பொதுவான ஒரு தெய்வம். நம்மை உண்டாக்கின நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து.